ஏய் என்னடி இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் மேக்கப் போடல? மாப்பிள்ளை வீட்டாக்கள் வந்துட்டு இருக்காங்க. மா நான் கருப்பாவே மாப்பிள்ள பார்த்து ஓகே சொல்லிட்டு போட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் 24 மணி நேரமே மேக்கப் போட்டா சுத்திட்டு இருக்க போறேன். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படியே பாக்கட்டும். அட்லீஸ்ட் இந்த பவுடரையாவது போட்டுக்கோடி. என்னத்தையாவது செஞ்சு தொலைங்க. கரெக்டா இருக்காடி? இருக்குடி. வாங்க 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 உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்னாச்சு காலையிலேயே வரேன்னு சொன்னீங்க, ஈவினிங் வந்திருக்கீங்க? அப்படிதாங்க கிளம்பணும். ஆனா வெயில், இவனுக்கு வெயில்னா ஒத்துக்கிறாது. கல்யாண டைம் வேற, கருத்துட்டா கஷ்டம் இல்ல. அத வெயில் தாழ்ந்தது வரலான்னு பொண்ணு போட்டா பார்த்தோம், உடனே பிடிச்சிருச்சு. லட்சுமி கலாச்சம் முகத்துல தாண்டவம் ஆடுது. சரி, நல்ல நேரம் முடிவுக்குள்ள பொண்ணை கூப்பிடுங்க, பாத்துருவோம். நந்தினி, நந்தினி. என்னாச்சுமா? இப்படி ஏமாத்துற குடும்பம் எங்களுக்கு ஒத்து வராது. வாடா போடா. ஒரு நிமிஷம், என்ன ஏமாத்துறாங்க? உங்க அம்மா அனுப்பின போட்டாவுல நீ நல்லா வெள்ளையா அழகா இருந்த, நேர்ல பாக்கும்போது இவ்வளவு கருப்பா இருக்க. அது ஏமாத்துற வேலை தானே? எங்க அம்மா போட்டோவை மாத்தி கொடுத்தது தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. ஆனா இப்ப நான் கருப்பா இருக்கிறது மட்டும்தான் நீங்க வேணான்னு சொல்றதுக்கு ஒரே ரீசன் இல்ல? ஆமா, உங்க அம்மா நான் கேட்ட வரதட்சணை தரேன்னு சொன்னாங்க, என் மகனுக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நீ கருப்பா இருக்குது ஒண்ணுதான் குறை. அசிங்கமா இல்ல? நாக்கு கூசல, உடம்புல அப்படியே ஊறிடுச்சுல. உங்க பையன் மட்டும் என்ன பால் கலர்லயா இருக்கிறாரு? அவரு டிகாஷன் கலர்ல தானே இருக்கிறாரு. அதனாலதான் வர்ற பொண்ணாவது வெள்ளையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். வெளியா இருக்க பொண்ணு எப்படி வந்தாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல. எதுவுமே கொண்டு வராம வந்தா பரவாயில்ல. உங்க குடும்பத்தை பிரிச்சா? வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டா அமைதியா இருப்பாங்க. உன்ன மாதிரி கருப்பா இருக்கிறது பஜாரியா இருக்குங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு உங்களை அப்படியே நார் நார கிழிச்சு தொங்கலான்னு தோணுது.